சுஜி. வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கிரிப்லிங் டைரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்னை பார்த்ததுமே கண்டிப்பாக ஷாக் ஆகியிருப்பீங்க. எஸ், என்னோட லாங் ஹேரை வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஷார்ட் ஹேர் ஏராக்கு நானே என்ட்ரு ஆகிட்டேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்னோட ஹேர் கட் ஸ்டோரியை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னோட கரண்ட் ஹேர் கட் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த பொங்கல் டைமில் வந்து எங்கள் ஃபாதர் இன் லா வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு, அதாவது திருச்சிக்கு வந்து நாங்கள் வந்திருந்தோம். அங்கே இருக்கிற ஜாஸல் சலூனில் தான் நான் வந்து ஹேர் கட் பண்ணேன். நான் ஹேர் கட் பண்ணியே கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடுச்சு. எப்போதுமே அந்த ஜாஸல் சலூனுக்கும் எனக்குமே ஏதாவது சின்ன சொதப்பல் ஆகிட்டே இருக்கும். அப்படி தான் என்னோட ஹேர் கட் ஸ்டோரியிலையும் ஒரு சின்ன சொதப்பல் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்னோட ஹேர் கட்க்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மெயின் ரீசனே வந்து இந்த பெங்களூர் வெதர் தான். நான் லாஸ்ட் டிசம்பர்லேயே வந்து ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். இங்கே எப்போதுமே வெதர் வந்து ரொம்ப கூலிங்காகவே இருக்கும். ஸோ அதனால் என்னோடய ஹேர் வந்து ஹேர் வாஷ்க்கு அப்புறம் சீக்கிரமாக ட்ரையே ஆகாது. அடிக்கடி நான் கோல்ட் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ வந்து நான் ஹேர் ட்ரையர் ஃப்ளிப்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். அதை கூட ஒரு வீடியோவில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி தான் ஹேரை வந்து ட்ரை பண்ணுற மாதிரியே இருக்கும். ஹேரை வந்து ஃப்ரீ ஹேர்லேயே விட்டு ட்ரையும் பண்ண முடியாது. ஸோ எப்போதுமே ஒரு ப்ரொடெக்டிவ் ஹேர் ஸ்டைல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட ஹேர் வந்து ஹேர் வாஷ் பண்ணின பிறகு சீக்கிரமாக ட்ரையே ஆகாது. அதனால ஹேர் வாஷும் பண்ணாமலே நான் இருக்க மாட்டேன். ஸோ 2 days ஒன்ஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கோல்ட் ப்ராப்ளம் வந்து நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதனால ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணினேன். ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறது என்னாச்சு அப்படின்னா, என்னோட ஹேர் வந்து ரொம்பவே ட்ரையாக ஃப்ரிஸியாக ஆகிட்டே இருந்தது. நம்ம என்ன ஹேர் கட் பண்ணினாலுமே ஹேர் வந்து ட்ரை ஆகிறது அடிக்கடி நான் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் ட்ரையரை நம்ம எப்போவாவது ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறப்ப ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டே வரும். முக்கியமாக நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஹேர் வந்து ரூட்லேருந்து விழாமல் ஹேர் வந்து பாதிலே கட்டாகி விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹேர் ட்ரையரை என்னால் கண்டினியூவாக யூஸ் பண்ண முடியல. ஸோ இந்த நியூ இயர்க்கு முன்னாடி டிசம்பரில் வந்து ஹேர் கட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். என்னோட ஹஸ்பண்ட்டையும் வந்து கன்வின்ஸ் பண்ணி ஹேர் கட் பண்ண பர்மிஷன் வாங்கிட்டேன். பட் இந்த 2026 ஜான்வரியில் நாங்கள் ஊருக்கு போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஊருக்கு போயிட்டு வந்து ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ரிட்டன் வரப்போ ஹேர் கட் பண்ணேன். நான் ஆல்ரெடி பெங்களூரில் வேர்ஸ் சலூனில் கட் பண்ணலாம் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். ஸோ லாங் ஹேர்லேருந்து ஷார்ட் ஹேருக்கு நான் ரெடி ஆகிட்டேன். எனக்கு எப்படின்னா, லாங் ஹேரும் பிடிக்கும், ஷார்ட் ஹேரும் பிடிக்கும். ஸோ ஹேர் கட் பண்ணுறது எனக்கு எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ கட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணிவிட்டு ஹேர் கட்டும் முடிஞ்சிருச்சு. இந்த ஜாஸல் சலூன் வந்து எனக்கு ரொம்ப இயர்ஸாகவே தெரியும். அதாவது அவங்க நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. அதுலேருந்து ஜாஸல்னு மாற்றினதுலேருந்தே எனக்கு ரொம்ப இயர்ஸாகவே அவங்கள தெரியும். சர்வீஸும் அவங்க ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போதுமே ஹேர் கட் வந்து அங்கே தான் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக ஹேர் கட் பண்ணது கூட அங்கே தான். பட் நார்மலாக எப்போதும் ட்ரிம் பண்ணி, அதாவது ஸ்ட்ரைட் கட், யூ கட் இந்த மாதிரி எப்போதுமே நான் பண்ணுவேன். ஸோ இந்த வாட்டி நான் மினிமல் லேயர்ஸ் கட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போய் ஹேர் கட் பண்ணேன். ஆக்சுவலி இப்போ தான் என்னோடய ஹேர் கட் ஸ்டோரியில் ரொம்ப சேடான பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, இயர்ஸ்க்கு அப்புறம் நான் லாங் ஹேரை வந்து, அதுவும் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஷார்ட் ஹேரை கட் பண்ணுறது வந்து இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அந்த ஹேர் கட்டை வீடியோ பண்ணணும்னு அவங்கக்கிட்டேயே நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்களும் வீடியோவுக்கு எல்லாமே ஓகே பண்ணியாச்சு. ஹேர் கட் பண்ணுறப்பையும் அவங்க வந்து வீடியோ வந்து ரொம்ப நல்லாவே ஷூட் பண்ணினாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய லாங் ஹேரை கட் பண்ணுறப்போ எனக்கே ரொம்ப ஃபீலாக தான் இருந்து, அதையும் அவங்க ஷூட் பண்ணினாங்க. எல்லாமே எண்டு வரைக்குமே வீடியோ வந்து ஷூட் பண்ணியாச்சு. நான் வந்து என்னோட மொபைலில் அப்போதைக்கு வேணும்னு ஒரு கிளிப் மட்டும் ஷூட் பண்ணேன். என்னாச்சு அப்படின்னா, அவங்க வந்து நான் அந்த டைம்லேயே வந்து ஷேர் பண்ண சொன்னேன். ஸோ நான் அப்போ விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் ரிட்டன் பெங்களூருக்கும் வந்துட்டோம். பெங்களூருக்கு வந்து 1 வீக் அப்புறம் இன்னும் வீடியோ சென்ட் பண்ணல அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணேன். கால் பண்ணுறப்ப அட்டெண்ட் பண்ணல. நெக்ஸ்ட்டு நான் அங்கே இருக்க ஒரு பொண்ணுக்கு, என்னோடய ஃப்ரெண்டு தான், அவங்களுக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணேன். அப்போ எனக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்ளையை நான் கேட்டதுமே ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். அந்த ரிப்ளை என்ன அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க ஃபோன் ஏதோ அவங்க புள்ள வந்துட்டு ஏதோ தண்ணியில போட்டேன்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கேன், ஏதோ இதாயிடுச்சுன்னு. அவங்க ஃபோன் சரியானதுக்கு அப்புறம் சென்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இன்ஸ்டா ஐடி உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அகைன் அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி பேசினப்போ அவங்க வந்து அந்த ஃபோன் வந்து வாட்டரில் விழுந்து ரெக்கார்ட் பண்ணவே முடியல. ஸோ வீடியோஸ் வந்து அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. வீடியோ போனதை விட என்னோட லாங் ஹேரை வந்து கட் பண்ண வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் ஆட்
போயிடுச்சு. ஸோ இப்படி தான் என்னோட ஹேர் கட் ஸ்டோரி வந்து ட்ராஜடியா முடிஞ்சுது. ஓகே. இப்போ குயிக்கா என்னோட கரண்ட் ஹேர் கட் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். லாஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸா ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட ரொம்பவே கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து இந்த இந்துலேக்கா ஹேர் ஆயிலும், இந்த இந்துலேக்காவோட ஷாம்பூவும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். லாஸ்ட்டு 1 வீக்கா தான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 டைம்ஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 1 மந்த் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு, இதோட கம்ப்ளீட் ரிசல்ட்டையும், ரிவ்யூவையும் கண்டிப்பா நான் வந்து சீக்கிரமா அப்டேட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் வீட்ல ப்ரிப்பேர் பண்ற ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஹேர் ஆயில் வீடியோவும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் பார்க்கல அப்டின்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த இந்துலேக்கா ஷாம்பு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த L'Oréal Paris பிராண்ட்ல இருந்து இந்த 6 ஆயில் வேரியன்ட் ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கண்டிஷனர். நான் சேம் L'Oréal Parisல இருந்து 6 ஆயில் வேரியன்ட் கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இப்போ வந்து இந்த கிளைகாலிக் வேரியன்ட் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதோட ரிவ்யூவும் நான் அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஹேர் சீரம். ஹேரோட லென்த்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் எப்போதுமே இந்த L'Oréal Parisோட இந்த 6 ஆயில் வேரியன்ட் சீரம் தான் எப்போதுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவும் கரண்ட்டாக இதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கேல்ப்க்கு அப்ளை பண்ணுற சீரம், அதாவது ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறத பற்றி ஒரு வீடியோ வந்து டீட்டெயில்டா ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க். நெக்ஸ்ட்டு ஹேர் பேக்ஸ். ஹேர் பேக்ஸ்க்கு எப்போதுமே DIY ஹேர் பேக்ஸ் தான் ஃபெனுக்ரிக் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் பேக்ஸ். இது இல்லாமல் நான் வெளியில் வாங்கி யூஸ் பண்ணின ஹேர் பேக் லவ் பியூட்டி அண்ட் பிளானட் பிராண்டில். அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஹேர் கேர் ப்ராடக்ட் இந்த விஷ்கேர்ல இருந்து இந்த ஹேர் க்ரோத் சீரம். இதை வந்து நம்ம ஸ்கேல்ப்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு, ஹேரை க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு இந்த விஷ்கேர் ப்ராடக்டை இப்போ எல்லாருமே சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மையாகவே வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்ணுறதுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து நான் பர்ச்சேஸ். இந்த ப்ராடக்ட் வந்து ஹானஸ்ட்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அது உண்மையாகவே ரிசல்ட் என்ன கொடுக்குதுன்னு ஷேர் பண்ணுறேன். ஓகே. இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.